ஆரம்பிக்கலாங்களா? So let's welcome மந்த கோமாளி வாங்க. என்ன பழைய காலத்து பாட்டு போட்டாங்க? நம்பியார் வருவாரா? அப்பாடா நல்ல வேளை நான் தப்பிச்சேன். பாரு இந்த பழக்கெல்லாம் தப்புன்னு கவர்மெண்டே சொல்லிருச்சு, நீ உன்ன விடலையா? Let's welcome our நீதி நியாயம் நேர்மை ரங்கராஜன். இன்னைக்கு என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வந்துக்கிறீங்க? நீ மட்டும் எப்படி வந்திருக்க? கௌஷிக் செஃப் வந்து கருப்பு கோழி மாதிரி வேகிறதுக்கு டைம் ஆகும், ஆனா நல்லா இருக்கும். இங்க பாரு ஷபானா, எல்லாரும் சொல்றாங்கன்ட்டு நீயும் ஏதோ ஒன்று சொல்லாதமா. பாராட்டுறீங்களா இல்ல கலாய்கிறீங்களா கூட தெரிய மாட்டேங்குது. சோ இன்னைக்கு வந்து இந்த கிரீன் லைட்டை பேஸ் பண்ணி தான் உங்க பேரிங் அமைய போகுது. அது இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி நீங்க எல்லாம் கிட்ட ஓடி சீட்டிங் பண்றீங்கல்ல, அதனால தான் சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். ஏன் எறும்பு அதிகமா இருக்கா? சிடபிள்யூசி வருது எண்டுக்கு. நந்தகுமார் இப்போதான் உன் மனநிலை வருது ட்ரெண்டுக்கு. ஆடியன்ஸ் தலையில துண்டுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ காமெடி பண்ணக்கூடாது. வீணா நீ குலகாரன் ஆக்கிறாத போயிரு. டீம் சேலஞ்ச் குக்கிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆமாப்பா, 2வது வாரம் இதே மாதிரி நல்லா டாப் லெவல்ல வரணும். நாங்க எதிர்பார்க்கறதை விட ஜாஸ்தி பண்ணணும் அவங்க. அப்படியாப்பா? அப்ப 2 தட்டா வச்சிருங்க அப்பா. சாலா நீ யாருடா? சமையல் பண்ணதுக்கு முன்னாடி போடுவாங்க கிளவ்ஸ். ஓ பிரியா ராமன் மேம், இங்க எல்லாருக்கும் இருக்கு சின்னது உங்க மேல லவ்ஸ். என்ன பேசிட்டு இருக்கிற கண்ணு? தமிழ் தான். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. வந்துட்டேன் படையப்பாவ அடே நீலாம்பரி வந்துட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? ஏன் நீயே வேலை செய்ய தானே வந்திருக்க? நீ யாரையோ கேட்கிறீ? உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? எனக்கா ஆசை இல்ல. ஆனா உன் மேல யாருக்கு ஆசைன்னு எனக்கு தெரியுமே. மதன் கொண்ட யானை என்ன செய்ய தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. எனக்கு தேவை நீதிடா, நியாயம்டா. எனக்கும் தான் நீதி. சௌந்தர்யா, உன்னை நான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேனாக்கும். ஏன்னு போன எபிசோடுக்கு முன்னால ஹாய் சௌந்தர்யான்னு போன எபிசோட்ல இருந்து ஹாய் சௌந்தர்யான்னு உன்னை கூப்பிடுறேன். புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். எல்லாருக்கும் வேணும்னா நான் நம்பியாரு, ஆனா என் இதயத்துல நீதான் என்னோட எம்ஜிஆர். கொஞ்சம் கை தட்டுறா. உன் ஆளுங்கிறதுக்கா சொல்றதுக்கெல்லாம் சிரிக்க முடியாது. சார் அண்ணே வணக்கம், சொல்லுங்கண்ணே. எங்க சத்தம்? அவங்க 3 பேர் தான். கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரை கொலை பண்ணிருக்கேன். 32 கொலை. ஒருத்தன் கூட சாட்சி சொல்ல வர மாட்டான். அவன் தான் செத்துட்டானே, எப்படி வருவான்? ஆயமுறா குரங்கு கடுப்பேத்துறார் மயிலார். நீங்க யாரு? ஐயா நான் தான் ஆங்கர். ஆங்கர்னா இந்த பனியன் சட்டிலாம் காய போடுவாங்களே அதுவா? ஐயா என்ன தாண்டி தான் யாரா இருந்தாலும் வரணும். அப்ப வாட்ச்மேன் சொல்லு. ஐயா இன்னைக்கு யார் எலிமினேட் ஆனாலும் அவங்க வந்து சமையலையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான். மக்கள் மதியிலே பிடிச்சவங்க தான். மக்கள் மடியில எல்லாம் பிடிக்க கூடாது, அடியில முடிஞ்சிடும். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் பேரிங் இதுலயே விவசாயியோட பேண்ட கிழிச்சு விட்டுருக்கோம். ஏய் விவசாயி போச்சா கிழிஞ்சிருச்சா காட்டு திரும்ப. ஏண்டா ஒரு ஆங்கர் எல்லாத்தையும் சோல பார்க்கணும், அதுக்கு இதெல்லாமே. थैंक यू சார். விஜய் டிவில ஆங்கர் பண்ணுவீங்க சார்? ஆமா சார், அண்ணா சார். சூப்பரா பண்றீங்க சார், அல்டிமேட் சார். थैंक यू so much சார். குச்சமே இல்ல. இது வரைக்கும் தன்னோட வாழ்நாள்ல நான்வெஜ்ஜே டச் பண்ணாத லட்சுமி மேம் பிரியாராம்லாம் நான்வெஜ்ஜை தொட்டிருக்காங்கன்னா அது சாதனை இல்லையா? அவங்க மட்டுமா ட்ரை பண்ணாங்க? வந்ததுல இருந்து உமேர் சுனிதாவை ட்ரை பண்றானே, அது சாதனை இல்லையா? நான் கொஞ்சம் கருப்பு தான், கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இது எபிசோட் பாத்தீங்கன்னா 18 வாரம் தாண்டிடுச்சு. இனிமேல வந்து அவங்க குக்ஸ் கிடையாது, அவங்க they are called professional chefs. ஆமா, உங்களையே அப்படி கூப்பிடறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பக்கத்துல அது அறுவாளை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். உங்க எல்லாரையுமே வந்து அவரு
ஷெஃபா ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஷெஃப் கோட் கொடுத்து இப்படி வச்சிருக்காரு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஷெஃப் கோட்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? கொஞ்சம் இந்த இடத்துல டைட்டா இருக்கு, மத்தபடி ஓகே. மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுக்கும். மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. ரியலா பண்றடா நீ. ஆஹா ரியலா பண்றடா. போர் தண்ணிய பொம்பளை ஆடு குடிக்கிற மாதிரி நல்லா குடிக்கிறான்பா, அற்புதமா. ஆபா என் சங்கத்தாளு மேல கை வச்சுக்கலாமே, என் சங்கத்தாள் அடிச்சுக்கலாமே. எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். யார் இந்த கெட்டப்ல வரான் அப்படின்னு பார்த்தலாம். சோ வாங்க அந்த கோமாளி. ஐடி கம்பெனில ஃப்ரைட் ரைஸ் போடுற தம்பி மாதிரி இருக்காப்ல. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. 1 2 3 எல்லாரும் என் ஃபேன். வலிக்குது. இல்லங்க நான் வெளில போறேங்க. இதெல்லாம் டேய் காட்டு போன வந்து நீ பாட்டு மாட்டி விட்டு போயிட்ட, டீல் பண்றான். இவர் பெரிய போ 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 2 பேரும் போங்க. டேபிளுக்கு வருவேன். டேபிளுக்கு நீங்க வரும்போது டிப்ஸ் கொடுக்கறால நான் கிடையாது. இன்னைக்கு இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த சைக்கிள் லைட்டா 2 மிதி மிதிங்க. என்ன மிக்ஸி இருக்கு ஃப்ரண்ட்ல. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? தங்க இந்த ரெட் டீம் வந்து ஜெயிக்குது அப்படின்றது என் கண்ணுக்கு தெரியுது. ப்ளூ டீம் தோக்கணுமாடா உனக்கு? ஓ 1/2 மணி நேரம் ஆகுமா சொல்றது இப்போ? டேய் ஏறி நின்று அவ ஹைட் தான் இருக்க. சீ வர அப்படி. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கெல்லாம் அதிகப்பட்டான் ஆட்டோக்காரன். ஒரு செமிஃபைனல் கிட்ட வரப்போகுது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிச்சனே ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஆனா ராஜு கிட்ட அந்த பிரச்சனைலாம் இல்ல. கூல் காம் கம்போஸ்ட். அதே மாதிரி அங்க போய் டிஷ்ஷை வச்சதுக்கு அப்புறம் செஃப்பும் அதே தான். கூல் காம் டிஸ்போஸ்ட். என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். கடல் தண்ணி எவன்டா குடிப்பான்? கடல் தனியா மீன் குடிக்கும். பின்ன சம்டைம்ஸ் திமிங்கலம் குடிக்கும். ஏன் கேக்குறீங்க? ஏய் திமிங்கலம் சொல்லிட்டேன், எப்படி பார்த்த? ஏய் நீ சொன்னதை நான் பார்த்தேன், நீ என்ன பார்த்ததே நான் பார்த்தேன். நடிக்காத. நீ பார்த்த இல்ல, நீ பார்த்த இல்லன்றல்ல, நீ பார்த்தன்றல்ல, நீ பார்த்தத நான் பார்த்தேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ராஜு வந்து சர்ஜனை பார்த்து இப்படி பண்ணாரு. சர்ஜன் இப்படி பண்ணாங்க, நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான ஒரு டீலிங் இருக்கு. அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல நான் இவங்களுக்கு ஒரு தடவை தான் சொன்னேன், வெங்காயம் இந்த மாதிரி வெட்டணும், பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டணும். அப்பா நான் வரல, அப்படியே நான் நிக்கிறேன், தலைவர் அப்படி எல்லாம் பண்றாங்க ஃபுல்லா. ஏங்க அவர் பார்ட் டைமா வீட்டு வேலை செய்யறாருங்க, அதனால அவருக்கு ஈஸியா வரும். தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைங்க முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க, உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது.